தேங்காவை கட்டிட்டு போனோம்னா உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிறைவேறிடும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்பித்தான் ஆகணும். அப்படி ஒரு கோவிலுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட பிரதானமான வேண்டுதல் ஒரே ஒரு தேங்காய் தாங்க. சிகப்பு துணியில போட்டு கொடுக்குற இந்த தேங்காவை நாம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை மனசார நினைச்சுக்கிட்டு இந்த காட்டு வீர ஆஞ்சநேயர்கிட்ட அந்த தேங்காவை கொடுத்து நம்மளோட பிரார்த்தனையை அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு கோவிலை 11 முறை சுற்றி வந்து இந்த காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலை இந்த தேங்காவை கட்டிடுறாங்க. எண்ணி 90 நாள்லயே இந்த வேண்டுதல் நிறைவேறிடுதான். அப்படி ஒரு சிறப்பு இந்த காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவில் கரெக்டா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. நாம யாருக்காக வேண்டிக்கிறோமோ அவங்களோட பேர்லயே நமக்கு ரெசிப்டும் அந்த தேங்காவுக்கு ஒரு நம்பரும் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த கோவிலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா பாறையிலே அப்படியே யானை உருவம் செதுக்கின மாதிரி இருக்கும். அந்த பாறைக்கு மேல நந்தி பகவானோட சிலை அமைஞ்சிருக்கும். ரொம்ப பார்க்கவே அருமையா இருக்கும். அதே மாதிரி இந்த கோவில்ல சங்கடம் தீர்க்கும் செல்வ விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் இருக்காரு. இந்த விநாயகரை கும்பிடும் போது நமக்கு எப்பேற்பட்ட சங்கடமா இந்த கோவிலுக்கு வந்திருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடுமா. ஆஞ்சநேயரோட பக்தர்கள் கண்டிப்பா இவரை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. நீங்க மூல நட்சத்திரமா இருந்தா இவரை மூல நட்சத்திர நாள் வர அன்னைக்கு கும்பிடும் போது சிறப்பான பலன்கள் எல்லாம் கொடுப்பாராம் இந்த காட்டு வீர ஆஞ்சநேயர். நன்றி, நமச்சிவாய.